ஹலோ வீவர்ஸ், குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 மேக்ஸு ஷார்ட்கட்டாக இந்த போட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி காணொலியில் இந்த மதிப்பு காண்கன்னு சொல்லி ரூட் த்ரீ இந்த ரூட் த்ரீ அண்ட் ஸோ ஒன் அப்படின்னு கொடுத்துருந்தா அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா கட்டாயமாக 3 தான் வரும். இந்த நம்பர் எது வருதோ அதுதான் ஆன்சர். இங்கே 5 வந்திருந்தா 7 வந்திருந்தா எல்லாமே அதுதான் ஆன்சராக இருக்கும். 3 பவர் 1 3ங்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ரைட்டுங்களா? அதனால் ரூட் 3 இந்த ரூட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு அன்சோவான் அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா கட்டாயமாக 3 தான் வரும். வேணால் எப்படிங்கிறத ஒரு சம் வேணால் போட்டு பார்ப்போம். கொடுத்துருக்கிறத எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூட் த்ரீ இப்படி ரூட் 3 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படியே அன்சோவான் போயிட்டே இருக்கும். இது கொடுத்துருக்கிறத எக்ஸுன்னு எடுத்துருக்குறோம். இது அன்சோவான் போட்டுக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரூட் த்ரீன்னு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ ஒரே ஒரு ரூட் மட்டும் போயிடும். அப்போ இந்த 3 மட்டும் வெளியில் இருக்கும், மற்றதெல்லாம் ரூட்டுக்குள்ளே இருக்கும். ரூட் த்ரீ இப்படின்னு அன்சோவன் போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ரூட் த்ரீயை நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். அப்போ 3x அவ்வளோதானே. இங்கே என்ன எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அவ்வளோதானே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸு 3x, ஒரு எக்ஸு கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ 3 பவர் 1னா 3 தான். அப்போ இந்த ரூட் த்ரீ உள்ள அன்சோவான் போட்டுட்டு இருந்தாங்கன்னா கட்டாயமாக என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர் வரும், வேறு ஒன்றும் கிடையாது. ரூட் 3னா ரூட் 3 வெறும் 3 தான் ஆன்சர். ரூட் 7னா 7 தான் ஆன்சர் வரும். ரைட்டுங்களா? இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எழுதுகிற மாணவர்களுக்கு மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நன்றி.